இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் इन दिनों में ध्यान के लिए लिया गया वचन 121வது சங்கீதம் 121वां भजन संगीता அதனுடைய 7வது வசனம் उसका 7वां वचन। கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் यहोवा सारी विपत्ति से तेरी रक्षा करेगा கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் और वो तेरे प्राण की रक्षा करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் यहोवा तुझे सारी विपत्ति से तेरी रक्षा करेगा கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் वो तेरे प्राण का रक्षा करेगा। அப்ப தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता है கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார் यहोवा सारी विपत्ति से तेरी रक्षा करेगा உன் ஆத்துமாவை கர்த்தர் காப்பார் और वो तेरे प्राण का रक्षा करेगा। சரீரத்தையும் பாதுகாக்கிறவர் वो शरीर की भी रक्षा करता है நம்முடைய ஆத்துமாவையும் அவர் பாதுகாக்கிறார் हमारी प्राण की भी रक्षा करता है। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता है எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது मेरी सहायता मिलने वाला पर्वत परमेश्वर की ओर है। கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது मुझे सहायता यहोवा की ओर से मिलती है வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை जो வருது आकाश और पृथ्वी का करता है। உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை तेरा रक्षक प्रभु ना ही सोता है ना ऊँगता है। கர்த்தர் உன்னை காக்கிறவர் यहोवा तेरा रक्षक है அவர் உன்னுடைய வலது பார்சத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறவர் यहोवा तेरी दाहिनी और तेरी आड़ है। பகல்ல வெயிலாயிலும் இரவில நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ना तो दिन को धूप से ना रात को चांदनी से तेरी कुछ हानि होगी। இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ற ये सब कहने के बाद कहता है கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் यहोवा सारी विपत्ति से तेरी रक्षा करेगा கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் वो तेरे प्राण की रक्षा करेगा। நம்மை காக்கிற தேவன் நம்முடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் हमारी रक्षा करने वाला परमेश्वर हमारी दाहिनी ओर है। கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் यहोवा परमेश्वर तुम्हारी दाहिनी और तेरी आड़ बनकर है। பகல்ல வெயில் உன்னை தாக்காது ना तो दिन को धूप से तुम्हारी कुछ हानि होगी இரவிலே கர்த்தர் உனக்கு நிழலாய் இருப்பார் ना रात को परमेश्वर तुम्हारे लिए एक छाव बना रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் दाहिनी और तेरे परमेश्वर यहोवा है। பகல்ல வெயில் உங்களை தாக்காது दिन को ना ही धूप तुम पर लगेगी இரவு வேளையில கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார் रात के समय जो तुम्हारे लिए परमेश्वर एक छाव बनकर रहेगा। மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி நடத்துகிறார் मेघ स्तंभ और अग्नि स्तंभ के द्वारा परमेश्वर आपको चलाएगा। கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாப்பார் परमेश्वर तुझे सारी बुराई से परमेश्वर तेरी रक्षा करेगा। நம்முடைய சரீரத்திலே हमारे शरीर में எந்த ஒரு அழிவு தீங்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் காப்பார் कोई भी नष्ट न होते हुए परमेश्वर हमें संभालेगा। சரீரத்தை மாத்திரமல்ல केवल शरीर को नहीं உன் ஆத்துமாவையும் காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது तेरी प्राण की भी रक्षा करेगा करके लिखा गया है। கர்த்தர் காவாராயில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா यदि यहोवा रखवाला न करे तो रखवालियों का जागना व्यर्थ है। கர்த்தர் நம்மை காக்காத பட்சத்திலே நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மை நாம் காப்பாற்ற முடியாது जब तक यहोवा परमेश्वर हमारी रक्षा न करे तब तक हम कितना भी प्रयत्न करें हम अपनी रक्षा नहीं कर सकते हैं। தேவனுடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் வீண் यदि यहोवा का रक्षक ना हो तो ये मनुष्य का सारा प्रयास व्यर्थ है। நம்முடைய சரீரத்திலே எத்தனை விதமான வியாதிகள் கடந்து வந்தாலும் भले हमारे शरीर में कितनी भी बीमारियां हो எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் कितनी निर्बलता हो கர்த்தர் அதிலிருந்து எல்லாம் காப்பாற்றுவார் यहोवा परमेश्वर सबसे हमें बचाता है। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் भले उद्धार पाए हुए हो या उद्धार नहीं पाए हुए हो கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் यहोवा पर भरोसा रखने वाले यहोवा पर आशा रखने वाले வியாதி வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் बीमारी के समय जब परमेश्वर को देखकर पुकारेंगे கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார் तब परमेश्वर उस बीमारी से छुटकारा देता है। ஆனா காலம் நிறைவேறும் போது जब समय पूरा होता है நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் हम भले कितना भी प्रार्थना करें தேவனுடைய பிள்ளைகள் காலம் நிறைவேறும் போது கர்த்தரை சேர்த்துக் கொள்கிறார் समय का पूरा होते समय परमेश्वर इकट्ठा कर लेता है। சரீரத்தில் வரக்கூடிய பாடுகளும் வியாதிகளும் शरीर में होने वाली बीमारी और विपत्ति ஆனா இன்னைக்கு அநேக தங்கள் சரீரத்திலே
சுக வேண்டும் என்று சொல்லி சரீரத்தின் காப்பாற்றுதலுக்காக கர்த்தரை தேடுகிறார்கள். आज के दिन कई लोग अपनी शरीर की रक्षा के लिए परमेश्वर को ढूंढते हैं. ஆத்துமாவிலேயும் வியாதிகள் உண்டாகிறது. प्राण में भी बीमारी होती है. அந்த ஆத்துமாவில வருகிற வியாதியை மனுஷர்களால் இனம் கண்டு கொள்ள முடியல. लेकिन प्राण में जो बीमारी होती है उसे पर में लोग समझ नहीं पाते हैं. அதை தாவீது அறிந்திருந்தார். उसे दाऊद अच्छी तरह से जानता था. தாவீது ஜெபிக்கிறார். दाऊद ने प्रार्थना किया, கர்த்தாவே என் ஆத்துமாவை நீர் குணமாக்கு. हे यहोवा तू मेरी प्राण की रक्षा कर. என் ஆத்துமாவை நீர் குணமாக்கு. हे यहोवा मेरी प्राण को चंगा कर. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சரீரத்தை அல்ல, आपकी शरीर को नहीं. ஒரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், किसी जगह पर हम इस प्रकार पढ़ते हैं, உங்கள் சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லமை உள்ள மக்களுக்கு நீங்கள் பயப்படாமல் आपकी शरीर को नष्ट करने वाले लोगों से केवल न डरे, உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லமையுடைய தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்கள். आपके शरीर को और प्राण को अधोलोक में धकेल देने वाले केवल स्वर्गीय परमेश्वर की भय मानो. சரீரத்தை அழிக்க முயற்சி பண்ணுகிற மனுஷங்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். शरीर को नष्ट करने वाले मनुष्यों से मत डरो. சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்கள். हमारा सामर्थी परमेश्वर जिसके हाथों में अधिकार है कि हमारे शरीर और प्राण को अधोलोक में डाल दे, उसी की केवल भय मानो. எல்லாருக்கும் ஒரு அறிவு, तो सबके अंदर एक अच्छा समझ है. சரீரத்துல ஒரு வியாதி வந்திருக்கிறது. शरीर में एक बीमारी हुई है. இந்த வியாதி வரும்போது ये बीमारी के समय டாக்டர்களை தேடி ஓடுகிறார்கள். डॉक्टर को ढूंढ कर भागते हैं. வசதி உள்ளவர்கள் டாக்டரை தேடி ஓடுகிறார்கள். जिसकी सुविधा है वो डॉक्टर के पास जाते हैं. வசதி இல்லாதவர்கள் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து விழுகிறார்கள். जिनको सुविधाएं नहीं है वो परमेश्वर के सम्मुख में आकर गिरते हैं. கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் காப்பாற்றுகிறது. यहोवा की करुणा सबको संभालता है. ஆனால் விசுவாசிகள் இன்றைக்கு உங்கள் ஆத்துமா நோய்பட்டிருக்கிறது. लेकिन विश्वासी लोग आपकी प्राण आज के दिन बीमार है. உங்கள் ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டும். आपकी प्राण में चंगा होना अवश्य है. உள்ளான மனுஷன் ஆத்துமா குணமடையும் போது अंदर का व्यक्ति प्राण में जब चंगाई होगी, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஆத்துமா வாழும்போது तुम्हारा प्राण जब जीता है, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். तुम सब में सुखी रहोगे. ஆத்துமா மரித்து போய் இருக்குமேயானால் यदि हमारा प्राण मरा हुआ हो, அந்த மனுஷனால் ஒன்று செய்ய முடியாது. उस व्यक्ति के द्वारा कुछ नहीं हो पाएगा. அப்ப விசுவாசிகளுடைய ஆத்துமா பிழைத்திருக்கணும். विश्वासियों का प्राण जिंदा रहना है. இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா வியாதிப்பட்டு போய் இருக்கிறது. आज कई लोगों की प्राण में बीमारी है. அநேகருடைய ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. कई लोगों की प्राण मरा हुआ है. மரித்து போன ஆத்துமாவா இருந்தாலும் भले मरा हुआ प्राण भी क्यों न हो, வியாதிப்பட்ட ஆத்துமாவா இருந்தாலும் भले बीमार हुआ प्राण क्यों न हो, அந்த ஆத்துமாவை காப்பாற்ற கர்த்தரால் முடியும். केवल प्राण की रक्षा हमारा परमेश्वर यहोवा कर सकता है. ஆத்துமா என்று சொல்லும்போது प्राण कहते समय அது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி. वो मनुष्य के अंदर जो है वो आत्मा. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலின்படி உருவாக்கி परमेश्वर यहोवा मनुष्य को अपने रूप अनुसार बनाया அந்த மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். और उसे इंसान के नाक में सांस को फूंक दिया. கர்த்தர் மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். परमेश्वर ने उस व्यक्ति के नाक में फूंक दिया. அந்த மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो व्यक्ति जीवन आत्मा हुआ. மனுஷனால் மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் मिट्टी से बनाया हुआ व्यक्ति கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதின போது जब परमेश्वर ने अपने नाक की श्वास को उसके अंदर फूंका, அந்த மனுஷன் ஜீவாத்மா ஆனான். वो व्यक्ति जीव आत्मा पाया. அவனுடைய ஆத்மாவில் ஒரு ஜீவன் வந்தது. उसके प्राण में एक जीवन आया. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमें अपने आप को पवित्र कर लेना है. நம்முடைய ஆத்மா நோய்பட்டிருக்கிறதா? क्या हमारी प्राण में बीमारी है? நம்முடைய ஆத்மா மரித்து போய் இருக்கிறதா? क्या हमारी प्राण मरी हुई है? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखिए. ஆத்மா மரித்து போய் இருக்குமானால் சாட்சி சொல்ல முடியாது. यदि प्राण मरा हुआ तो गवाही नहीं बता सकेंगे. ஆத்மா மரித்து போய் இருக்குமானால் கர்த்தரை துதிக்க முடியாது. यदि प्राण मरा हुआ तो स्तुति नहीं कर पाएंगे. ஆத்மா மரித்து போய் இருக்குமானால் கர்த்தருக்காய் எதையும் செய்ய முடியாது. यदि प्राण मरा हुआ हो तो परमेश्वर के लिए कुछ भी नहीं कर पाएंगे. இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். आज के दिन परमेश्वर आपको चंगाई करने के लिए योग्य है. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर आज के दिन आपको उत्साहित करने के लिए सामर्थ्य है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நம்முடைய ஆத்மாவை குறித்த அறிவு நமக்கு உண்டாய் இருக்க வேண்டும். हमारे लिए हमारी प्राण का विषय अच्छा जानकारी होना अवश्य है. வேதத்தை நாம் வாசிக்கும் போது हमने पवित्र शास्त्र में पढ़ा, அந்த சங்கீதம் 38வது அதிகாரத்திலே भजन संगीता 38 में
38வது சங்கீதம் 38वां भजन संगीता, அங்கே நான் வாசிக்கும் போது தாவீது சில காரியங்களை சொல்லுகிறார். वहां पर दाऊद एक कुछ बातें बताता है। கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, ए यहोवा अपनी क्रोध मुझ पर न भड़का दे, உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதே, ना जल जलाहट में आकर मेरी ताड़ना कर, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே எய்யப்படுகிறது, तेरे तीर मुझ में लगे हुए हैं, உம்முடைய கை என்னை இருத்துகிறது, और मैं तेरे हाथ के नीचे दबा हूँ, உம்மது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, तेरे क्रोध के कारण मेरे शरीर में कुछ भी आरोग्यता नहीं, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை, मेरे पाप के कारण मेरी हड्डियों में कुछ भी चैन नहीं, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகுகிறது, मेरे अधर्म के कामों में मेरा सिर डूब गया है, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலா என் தாங்க கூடாத ஒரு பாரமாய் இருக்கிறது, और वे भारी बोझ के समान मेरे सहने से बाहर हो गए हैं, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாறுகிறது, मेरी मूढ़ता के कारण कोड़े से लगे मेरे पांव बसाते हैं, தன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார். अपनी प्राण के बारे में कहता है, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி நிற்கிறேன், मैं बहुत ही दुखी हूँ और झुक गया हूँ, நாள் முழுவதும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், दिन भर मैं शोक का पहरावा पहने हुए चलता हूँ, நாள் முழுவதும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், दिन भर मैं शोक का पहरावा पहने हुए चल रहा हूँ, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள், जो मेरे प्राण को फंसाना चाहता है वो मेरे पैरों में जाल बिछाता है, எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசுகிறார்கள், मेरी बुराई चाहने वाले मेरे लिए चल की युक्ति सोचते हैं, எனக்கு விரோதமாய் நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள், दिन भर मेरे विरोध छल की बातें कहते हैं, நானோ காது கேளாத செவிடனை போல இருக்கிறேன், परंतु मैं बहरे के समान सुनता ही नहीं, நானோ காது கேளாத செவிடனை போல இருக்கிறேன், मैं बहरे के समान सुनता ही नहीं, தாவீதுக்குள்ள இருந்த ஆத்துமா உயிரோடு இருந்தது, दाऊद का अंदर प्राण जीवित रहा, அவன் ஆத்துமா உயிரோடு இருந்தபடினாலே उसका प्राण जीवित होने के कारण காது கேளாத செவிடனை போல இருக்கிறார், वो बहरे के समान सुनता ही नहीं, ஊமையனை போல வாய் திறவாதவனாய் இருக்கிறார், गूंगे के समान मुंह नहीं खोला, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், आज अपने आप को जांच कर देखिए, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, எனக்கு விரோதமாய் பொல்லாங்கு பேசுகிறவர்கள் நாள் முழுவதும் வஞ்சனையை தேடுகிறார்கள், मेरे लिए जो जाल बिछाने वाले मेरे लिए दिन भर छल की युक्ति सोचते हैं, நான் பலனற்று மிகவும் நொறுங்கி போனேன், मैं निर्बल होकर अधिक टूट गया हूँ, என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் என் இருதயம் வேதனைப்படுகிறது, मन की घबराहट से मैं कराता हूँ, கேடானவைகளை ஜனங்கள் வஞ்சிக்கிறார்கள், जो बुरी बातों से मेरी निंदा करते हैं, இப்படி எல்லாம் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது ऐसे लोग मेरी विरोध क्रिया करते समय நான் செவிடனை போல இருக்கிறேன், मैं बहरे के समान सुनता ही வாய் नहीं, பேச முடியாத ஒரு ஊமையனை போல मैं இருக்கிறேன், गूंगे के समान बोलता ही नहीं, இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள், आज के दिन अपने आप को जांच कर देखिए, யாராவது உங்களுக்கு விரோதமாய் பேசினாய், यदि कोई भी आपके विरोध कुछ बोले, யாராவது உங்களுக்கு வஞ்சனையை தேடிக் கொண்டிருந்தாய், यदि कोई भी आपके छल की युक्ति सोचे, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் जो कोई आपकी बुराई करना चाहते हैं, உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது जब आपके विरोध वो बातें करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் காது கேளாத செவிடனை போல இருக்கிறீர்களா, क्या परमेश्वर के लोग एक बहरे के समान बैठे रहते हो, வாய் திறந்து பேச முடியாத ஒரு ஊமையனை போல இருக்கிறீர்களா, क्या गूंगे के समान बैठे रहते हो, தாவீதுடைய ஆத்துமா வாழ்ந்தது, दाऊद का प्राण जी रहा था, எவருடைய ஆத்துமா வாழுகிறதோ जिसका प्राण जीता है, ஜனங்கள் அவளுக்கு விரோதமாக எவ்வளவு கொந்தளிப்போடு வந்தாலும் भले लोग उनके विरोध कितना भी उठे, வாழுகிற ஆத்துமா செவிடனை போல இருக்கு, जो जीता है वो प्राण जो बहरे के समान रहेगा, வாழுகிற ஆத்துமா ஒரு ஊமையை போல இருக்கிறது, एक जीने वाला प्राण गूंगे के समान रहेगा, யாரும் என்ன சொல்லட்டு कोई भी कुछ भी बोले, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, हमारे यीशु मसीह के बारे में लिखा गया है, இயேசு தம்மை தாழ்த்தின போது यीशु ने जब अपने आप को नम्र किया, அவருடைய நியாயம் புரட்டப்பட்டது, उसका न्याय पलटाया गया, அவருடைய நியாயம் புரட்டப்பட்டது, उसका न्याय पलटाया गया, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார், खून कतरवाने वालों के सामने जैसा खड़ा रहता है वैसी भेड़ के समान खड़ा रहा, அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படவில்லை, उसकी आवाज गलियों में सुनाई नहीं दिया, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்,
आज परमेश्वर के लोग हम कैसे हैं? போராட்டங்கள் வரும்போது, जब हमारे विरोध कुछ विरोधियां आती हैं, கஷ்டங்கள் வரும்போது, जब संकट आती है, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செவிடனை போல அமைதியா இருக்கிறோமா? परमेश्वर के लोग क्या हम बहरे के समान बैठे रहते हैं வாய் பேசாத ஊமையை போல மௌனமா இருக்கிறோமா? या गूंगे के समान चुप बैठे रहते हैं அல்லது நம்முடைய சத்தம் வீதிகளிலே கேட்கும்படியாய் அலறுகிறோமா? क्या हमारी आवाज सड़कों में सुनने समान चिल्लाते हैं? ஆத்துமா வாழணும். आपका प्राण जीना है। ஆத்துமாவிலே நோய் கொண்டவர்கள் இப்படி இருக்கிறார்கள். आपके प्राण में जिसकी प्राण में बीमारी है वो वैसे होते हैं। எவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழுகிறதோ, जिनका प्राण यहोवा में जिंदा है அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மௌனமாய் ஒரு செவிடனை போல இருக்கிறார்கள். वो सभी परिस्थिति में गूंगा और बहरे के समान होते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆத்துமாவிலே வியாதி கண்டவர்கள், जिनकी प्राण में बीमारी है, ஆத்துமா மரித்து போனவர்கள், जिनका प्राण मरा हुआ है, தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்துக்காக வாதாடுகிறார்கள். न्याय के लिए लड़ते हैं। நியாயம் எடுபட்டு போகும்போது जब न्याय उठा लिया जाता है தங்களுடைய சத்தத்தை கூக்குரலிட்டு உயர்த்துகிறார்கள். अपनी आवाज को उठाते हैं। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமாவை காக்க வல்லமையுடைய தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். तुम अपने प्राण को जिलाने वाले सामर्थी परमेश्वर की ओर अपने आप को झुकाओ। உங்கள் ஆத்துமாவை காக்க வல்லவர் கர்த்தர் ஒருவரே. आपके प्राण की रक्षा करने वाला केवल हमारी सामर्थी परमेश्वर है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவரிடத்தில் மனம் திரும்புவீர்களானால், यदि आप उसकी ओर मन फिराओगे, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை மாயையான உலகத்தில் இருந்து பாதுகாப்பார். परमेश्वर आपको इस व्यर्थ दुनिया से आपकी रक्षा करेगा। கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். परमेश्वर आपकी प्राण को रक्षा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் பாஸ்டர் குணமாக்கும் வரம் பெற்றவர். एक पास्टर जी जो थे वो चंगाई का वरदान पाए थे। குணமாக்குற வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். एक सेवक जिसके अंदर चंगाई करने का वरदान था। அந்த வரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. वो वरदान उस विशेष करके दिया गया था। எந்த வியாதியஸ்தர் வந்தாலும் அவர்கள் தலைமேல் கை வைக்கும் போது வியாதி அவர்களை விட்டு குணமாகிறது. कोई कैसे भी बीमार लोग आते थे तो उसके ऊपर जब हाथ रखा जाता था तो वो लोग छुटकारा पाते थे। இப்படிப்பட்ட குணமாக்கும் வரம் பெற்ற ஊழியரிடத்திலே ऐसे चंगाई का वरदान पाया हुआ उस सेवक के पास ஒரு பெரிய பணக்காரர் ஜெபிக்கும்படியாய் வந்தார். एक बड़ा धनी व्यक्ति प्रार्थना करने के लिए आया। அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம், उस भाई ने उनसे कहा, என் கண்கள் ரெண்டிலையும் பார்வை மங்கி போனது. मेरे आंखों दोनों आंखों में नजर घट गया है। என் கண்களின் பார்வைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். आप मेरी आंखों की नजर के लिए प्रार्थना करो। அந்த ஊழியக்காரர் சொன்னா, तब उस सेवक ने कहा, உன் கண்கள் இருண்டு போகவில்லை, तेरी आंखों में नजर कम नहीं हुआ है, உன் மனக்கண்கள் இறந்து போயிருக்கிறது. तेरी मन की आंखें अंधियारा हो गया है। அப்படினால் உன் மனக்கண்கள் திறக்க ஜெபிக்க வேண்டுமா, உன் சரீர கண்கள் திறக்க ஜெபிக்க வேண்டுமா? क्या तेरी मन की आंखें खुलने के लिए प्रार्थना करो या तेरी आंखें खुलने के लिए प्रार्थना करो? அந்த சகோதரன் சொன்னா, तब उस भाई ने कहा, என் மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபியுங்கள், मेरी मन की आंखें खुलने के लिए प्रार्थना करो, என் ஆத்துமா விடுவிக்கப்பட ஜெபியுங்கள், मेरा प्राण छुड़ाया जाने के लिए प्रार्थना करो। கர்த்தருடைய ஊழியக்காரர் சவுலுடைய ஆத்துமா மனக்கண்களை திறக்கும்படியா ஜெபித்தார். परमेश्वर का सेवक ने उसके मन की आंखें खुलने के लिए प्रार्थना किया। அவருடைய ஆத்துமா கண்கள் திறக்கப்பட்ட போது जब उसके मन की आंखें खुल गई, அவருடைய சரீர கண்கள் பிரகாசம் அடைந்தது. उसके शरीर की आंखों में प्रकाश आई। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். हमारी मन की आंखें खुलना है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கும்படிக்கு ये यहोवा तेरी व्यवस्था की मार्गों को ध्यान करने के लिए என் மனக்கண்களை நீர் திறந்தருளு. मेरी मन की आंखें खोल दे। வேதத்தை வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, வேதத்தை கேட்கிறோம், पवित्र शास्त्र के वचन सुनते हैं, ஆனால் மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. लेकिन अब तक मन की आंखें नहीं खुली है। மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் வசனத்தை கைக்கொண்டு ஜீவிப்பார்கள். जिनकी आंखें खुली है वही परमेश्वर के वचन का पालन करेंगे। ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளு. ए परमेश्वर मेरी मन की आंखें खोल दे। உம்முடைய அதிசய கிரியைகளை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளு. आपके आश्चर्य कर्मों को देखने के लिए मेरी मन की आंखें खोल दे। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். आप जब ऐसी प्रार्थना करोगे तो परमेश्वर आपके प्राण को संभालेगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் வியாதி வருமையானால், जब परमेश्वर के लोगों को कोई बीमारी होती है, விவரம் தெரியாத பிள்ளைகளுக்கு வியாதி வருமையானால், कोई बच्चे जो समझ ना समझ है उस बच्चे को यदि कुछ तकलीफ हो, அந்த வியாதிகளுக்கு காரணம் பெற்றோர். उस बीमारी का कारण पालक है। பெற்றோர்கள் மனம் திரும்பும் போது பிள்ளைகளுடைய வியாதியை கர்த்தர் மாற்றி போடுவார். पालक जब मन फिराते हैं तो बच्चों का बीमारी दूर हो जाती है। தேவனுடைய பிள்ளைகள் இதே போல ஒரு பெரிய சகோதரன் ஜெபிக்க வந்தார். इसी प्रकार एक भाई प्रार्थना करने आया, என் மகனுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டும், मेरा भाई को चंगा, मेरा बेटे को चंगा कर। அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
करो। அந்த ஊழியக்காரர் அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். सेवक उसके बेटे के लिए प्रार्थना करने लगा। ஒரு விசுவாச சகோதரன் एक विश्वासी भाई அவர் சொன்னார், उसने कहा ஐயா என் மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். आप मेरे बेटे के लिए प्रार्थना मत करो। என் மகனுடைய வியாதி அல்லது மகனுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது. मेरा बेटे का तकलीफ और मेरा बेटे का बीमारी मैं जानता हूँ। எல்லாவற்றுக்கும் காரணம் நான். सबका कारण मैं हूँ। என் அக்கிரமம் என் இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. मेरा अधर्म मेरे मन में भरा हुआ है। என் அக்கிரம சிந்தை என் ஆத்துமாவை நிறைத்து வைத்திருக்கிறது. मेरे विधर्म विचार मेरे सिर पर भरा हुआ है। ஆனபடினாலே என் ஆத்துமாவை நான் சுத்திகரித்துக் கொண்டு इसलिए मैं अपनी प्राण को शुद्ध करूं। என் அக்கிரம சிந்தைகள் என்னை விட்டு விலகும்படியாய் मेरे विधर्म विचार मुझसे दूर हो जाने के लिए எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். आप मेरे लिए प्रार्थना करो। எனக்குள்ளே இருக்கிற அக்கிரம சிந்தைகள் விலகி मेरे अंदर की अपराध दूर हो जाए। என் ஆத்துமா குணமாக்கப்பட்ட போது मेरा प्राण जब रक्षा किया जाएगा என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். मेरे बच्चे को चंगाई होगी ये मैं विश्वास करता हूँ। இது ஒரு ஆவிக்குரிய சகோதரனுடைய சாட்சி. यही एक आत्मिक भाई का गवाही है। ஆத்துமா வாழ்ந்தால் जिसकी प्राण जीता है குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். परिवार की समस्या जो होता है उसका कारण क्या है इसे जांच कर देखना है। பெற்றோருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அக்கிரமங்கள் பாவங்கள் बालक के जीवन में जो अधर्म और अपराध होती है பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருகிறது. बच्चों के जीवन में निर्बलता और बीमारी ले आती है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். आज के दिन अपने आप को जांच कर देखिए। உங்கள் சிறு பிள்ளைகளுடைய சரீரத்திலே வியாதிகள் வர காரணம் என்ன? आपके छोटे बच्चों के शरीर में बीमारी होने का कारण क्या है? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சரீரத்திலே பிழைத்திருந்தாலும் उद्धार पाए विश्वासी लोग भले शरीर में जी रहे हो ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. लेकिन आपका प्राण मरा हुआ है। ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. आपका प्राण मरा हुआ है। கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்க வல்லவர். परमेश्वर आपकी प्राण की रक्षा करेगा। அக்கிரம சிந்தை உன் இருதயத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு காக்க வல்லமை உள்ள கர்த்தர் இயேசு. अधर्म विचार तेरे मन को घेर न लेते हुए तुम्हारी रक्षा करने वाला सामर्थी परमेश्वर। இன்றைக்கு வாய் திறந்து ஜெபியுங்கள். आज के दिन अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। கர்த்தாவே என் ஆத்துமாவை குணமாக்கு. हे यहोवा मेरे प्राण को चंगा என் कर। ஆத்துமாவை குணமாக்கு. हे यहोवा मेरे प्राण को चंगा என் कर। ஆத்துமாவை நீர் குணமாக்கும் போது मेरे प्राण जब चंगा होगी என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறி போகும். मेरे जीवन की सारी समस्या दूर हो जाएगी। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்துமாவை காக்க வல்லவர் கர்த்தர் ஒருவர். हमारी प्राण की रक्षा करने वाला मात्र हमारा परमेश्वर है। அது அவரே ஒரே வழி. वही एक ही मार्ग है। கர்த்தருடைய சமூகத்தில் தம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது परमेश्वर के सम्मुख में नम्र करके प्रार्थना करते समय கர்த்தருடைய கிருபை நம்மை உயர்த்துகிறது. यहोवा की करुणा में उठाता है। கர்த்தருடைய கிருபை நம்மை உயர்த்துகிறது. यहोवा की करुणा में उठाता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे। பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். पवित्र आत्मा जी हमें विवेकित करेगा। ஆத்துமா வாழுமையானால் ஆவியானவர் உணர்த்துவார். यदि हमारा प्राण जी रहा हो तो पवित्र आत्मा जी आपसे बातें करेगा। ஆத்துமா உயிரோடு வாழுமையானால் यदि हमारा प्राण जिंदा हो தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியமாய் இருப்பார்கள். परमेश्वर के लोगों के अंदर सहभागिता होगी। ஆத்துமா உயிரோடு இருக்குமையானால் यदि हमारी प्राण जिंदा हो தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆத்துமா நம்மை குற்ற மனசாட்சி குத்து. परमेश्वर जो कुछ गलती करे वो हमें छुपेगी। தாவீதுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தது. दाऊद का प्राण यहोवा में जिंदा था। இந்த தாவீது சொல்லுகிறார், ये दाऊद कहता है ஒரு முறை சவுலுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்டு வந்தார். एक बार शाऊल के वस्त्र के किनारे पे काट कर ले आया। கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, परमेश्वर के द्वारा अभिषेक किया गया राजा। ஆனால் இந்த ராஜா தன் அபிஷேகத்தை இழந்து போனார். लेकिन ये राजा अपना अभिषेक को खो दिया। கர்த்தர் இவருடைய ஸ்தானத்திலே தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். उसके स्थान में परमेश्वर ने दाऊद को अभिषेक किया था। தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. दाऊद भी अभिषेक किया गया वो एक राजा था। கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். परमेश्वर का आत्मा दाऊद के संग रहा। ஆனால் ஒரு நாள் வந்தபோது लेकिन एक दिन जब आया சவுல் இந்த தாவீதை கொலை செய்யும்படியாய் விரட்டி கொண்டிருக்கிறார். शाऊल इस दाऊद को घात करने की युक्ति से उसका यत्न किया। கர்த்தர் ஒரு நாள் இந்த சவுலை தாவீதுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். एक दिन इस शाऊल को परमेश्वर ने दाऊद के हाथ में सौंप दिया। ஆனால் தாவீது தான் வந்ததை இந்த சவுல் அறியட்டும் என்று சொல்லி ये दाऊद जो है शाऊल मैं आया हूं इसे समझ ले बोलकर சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் ஒரு தொங்கலை அறுத்து கொண்டார். शाऊल के वस्त्र के किनारे को काट कर ले आया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है சவுலுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்ட
காரியம் ये शाऊल के वस्त्र के किनारे को काटकर जो ले आया, தாவீதுடைய மனசாட்சியை குத்திக் கொண்டே இருக்கிறது. यह बात दाऊद के मन को छुभने लगा। ஒரு நீதிமானுடைய வஸ்திரத்தை நான் அறுத்து கொண்டு வந்தேன். मैंने एक धर्मी का वस्त्र काट लिया। கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்து கொண்டேன். परमेश्वर के द्वारा अभिषेक किया गया हुआ एक मनुष्य के वस्त्र को मैंने काट लाया हूँ। தாவீதுடைய இருதயம் வாதிக்கிறது. दाऊद का मन अपने आप में छुभने लगा। வாழுகிற ஆத்மா வாதிக்கும். जिसके जो जीवित है वो प्राण में छुबन होगी। எத்தனை தவறு செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தவறு என்று ஒத்துக்கொள்ள மனமில்லை. कितने भी गलती करे, गलती को गलत नहीं कहते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? ஆத்மா வியாதி பிடித்திருக்கிறது. प्राण बीमार है। ஆத்மாவிலே நோய் கொண்டு இருக்கிறது. प्राण में बीमार है। ஆத்மா மரித்து போயிருக்கிறது. प्राण मरा हुआ है। ஆனபடினால உணர்வில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். इसलिए प्राण में कोई प्रकार की विवेकता नहीं உன் है। ஆத்மாவை காக்க வல்லவர் கர்த்தர். तुम्हारी प्राण की रक्षा करने वाला केवल परमेश्वर தேவனுடைய यहोवा। பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். परमेश्वर यहोवा की ओर देखिए। ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்கு. हे प्रभु जी, मेरे प्राण को चंगा என் कर। ஆத்மாவை நீர் காப்பாற்று. मेरे प्राण की रक्षा कर। என் ஆத்மாவை நீர் காப்பாற்று. मेरे प्राण की रक्षा कर। ஆண்டவரே என் இருதயத்தை நீர் குணமாக்கு. हे प्रभु जी, मेरे मन को चंगा कर। நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் यदि आप समर्पण करोगे, கர்த்தர் உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல परमेश्वर केवल आपके शरीर को नहीं உங்கள் ஆத்மாவையும் கர்த்தர் காப்பாற்றுவார். बल्कि आपके प्राण को भी वो रक्षा உங்கள் करेगा। ஆத்மா உயிர் மீட்சி आपके அடையும். प्राण जीवित रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க हम வேண்டும். इन बातों में अधिक ध्यान पूर्वक रहेंगे। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, இருதயம் நறுங்குண்டவருடைய காயத்தை கர்த்தர் கட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. चकनाचूर मन की घायलों को परमेश्वर पट्टी बांधता है। இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா நொறுங்கி காணப்படுகிறது. आज कई लोगों का मन चकनाचूर हो गया है। அநேகருடைய ஆத்மா நொறுங்கி போய் காணப்படுகிறது. कई लोगों का मन चकनाचूर हो गया है, நறுங்குண்டவர்களாய் இருக்கிறார்கள். बहुत ही चूर हो गए இந்த हैं। ஆத்மாவுடைய ஒரு தனிமை உணர்வு, इनकी प्राण में एक अकेलेपन की இந்த विचार, தனிமை உணர்வு ஆத்மாவிலே உணரும் போது ये अकेलापन जब हमें सताता है, அவருடைய ஆத்மா நறுங்குண்டு போய் இருக்கும் போது, उनकी प्राण जब चकनाचूर हो जाता है, அவங்க ஆத்மா நொறுங்கி போய் இருக்கும் போது, उनकी प्राण जब टूट जाता है, இப்படிப்பட்ட ஆத்மாவை உடைய ஜனங்கள் ऐसी प्राण जिसकी भी अंदर हो, அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகிறது. उनके अंदर एक विचार उठता है, நான் யாருக்காய் வாழுகிறேன்? मैं किस लिए जी रहा நான் हूँ, எதற்காய் मैं வாழுகிறேன்? किसके लिए जी रहा हूँ, இந்த பூமியிலே நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? इस धरती में जिंदा रहने से किसका लाभ நான் है, வாழ்வதை பார்க்கிலும் சாவது நல்லது. मेरा जीने से बढ़कर मरना उत्तम है। இப்படிப்பட்ட எண்ணங்கள் நொறுங்குண்ட ஆத்மாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ऐसी विचार पिसा हुआ चकनाचूर हुआ प्राण से निकलती தேவனுடைய है। பிள்ளை கர்த்தருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணி. लेकिन तुम परमेश्वर के हाथों में अपने जीवन को समर्पण करो। கர்த்தர் உன் ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற நொறுக்குதலை பார்க்கிறார். परमेश्वर तेरे जीवन के प्राण में हुई पिसना को देखता है। கர்த்தர் உன் ஆத்மாவில் இருக்கிற சிறுமையை பார்க்கிறார். परमेश्वर तेरी प्राण की दबाव को देखता है। எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். सब कुछ परमेश्वर देख रहा है, எல்லாவற்றையும் நீக்கி போட்டு सब कुछ दूर करके கர்த்தர் உன் ஆத்மாவை சிறுமையை எளிமையுமாய் இருக்கிற உன் ஆத்மாவை குணமாக்குவார். तुम्हारे प्राण जो दीनता है, जो नम्र है, इसे परमेश्वर फिर से जिलाएगा। உன் இருதயத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் கட்டுவார். तेरी प्राण की घायलों पर परमेश्वर पट्टी लगाएगा। கர்த்தர் உன் ஆத்மாவை குணமாக்குவார். तुम्हारे प्राण को परमेश्वर चंगा करेगा। உன் சரீரத்தை மாத்திரம் காப்பாற்றுகிறவர் அல்ல, केवल तुम्हारे शरीर की रक्षा नहीं, உன் ஆத்மாவையும் காக்கிறவர். तुम्हारे प्राण की भी रक्षा करेगा। அதாவது உன் ஆத்மாவிலே வந்த ரட்சிப்பை तुम्हारे प्राण में हुई उद्धार को முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் காத்துக்கொள்ளுகிற வல்லமை உள்ள தேவன். आखिरी तक, मृत्यु तक संभालने वाला हमारा परमेश्वर। அநேகர் ரட்சிக்கப்பட்டு பாதி வருகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். कई लोग उद्धार पाते हैं, आधा रास्ता चलते हैं, फिर पीछे मुड़ जाते हैं। அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு பின்வாங்கி போகிறார்கள். कई लोग आशीर्वाद पाने के बाद फिर से पीछे मुड़ जाते हैं। ஆனால் இறுதி வரையிலே நிலை நிற்பதற்கு लेकिन आखिरी तक खड़े रहने के लिए நம்முடைய ஆத்மாவை காக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். हमारी प्राण को रक्षा करने वाला केवल हमारा सामर्थी परमेश्वर ஒரு है। சகோதரனுடைய இருதயம் மிகவும் பாரமடைந்திருந்தது. एक बहन का मन बहुत ही व्याकुल था, கவலை நிறைந்த ஒரு இருதயம், दुख से भरा हुआ था, வேதனை உள்ள இருதயம். वेदना से भरा हुआ था। கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் பிடித்து கண்ணீரோடு மணி
மணிக்கணக்காய் ஜெபிக்கிறார்கள். परमेश्वर के सम्मुख में घुटना टेक कर कई घंटों भर रो रो कर प्रार्थना किया। ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இந்த கண்ணீர்? परमेश्वर मेरे जीवन में क्यों ये रोना? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கம்? क्यों मेरे जीवन में ऐसी एक दबाव? என் வாழ்க்கையில ஏன் இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை? मेरे जीवन की शांति क्यों बिगड़ गई है? ஜெபித்து படுத்து விட்டார்கள். प्रार्थना करके सो गई। சகோதரி ஒரு சொப்பனம் கண்டார்கள். उस बहन ने एक सपना देखा। அந்த சொப்பனத்திலே 3 சகோதரிகள் ஜெபிக்கிறார்கள். उस सपने में 3 बहन लोग प्रार्थना कर रही இவர்களை போல அழுகையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். इनके ही समान वो 3 बहन लोग भी प्रार्थना कर रहे हैं। சொப்பனத்துல பார்க்கிறார்கள். सपने में देखा ஏன் எனக்கு நிம்மதி இல்ல? क्यों मुझे शांति नहीं ஏன் है? என் ஆத்துமாவுல ஒரு நெருக்கம்? क्यों मेरे प्राण में दबाव? ஏன் என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம்? क्यों मेरे जीवन में ये तकलीफ? இப்படி அவர்கள் ஜெபித்து படுத்திருக்கும் போது ऐसे जब प्रार्थना करके सो गए, சொப்பனத்துல இவர்களை போல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற 3 சகோதரிமார்களை பார்க்கிறார்கள். सपने में ऐसी इनके समान रो रो कर प्रार्थना करने वाले और 3 बहनों को देखा। அப்ப 3 பேர் ஜெபிக்கும் போது वो 3 बहन लोग जब प्रार्थना कर रहे थे, சொப்பனத்துல அங்க ஆண்டவர் வருகிறார். उस सपने में ही वहां पर परमेश्वर आया। முதலாவது ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். पहली बहन प्रार्थना कर रही है, அந்த சகோதரியுடைய தோள்ல கர்த்தர் கை வைக்கிறார். उस बहन के कंधे में परमेश्वर ने हाथ रखा। அந்த தோள்ல கை வைத்து कंधे पर हाथ रखकर, என் மகளே ए मेरी बेटी, நீ ஏன் அழுற? तू क्यों रो रही है? நீ ஏன் வேதனைப்படுற? तू क्यों चिंता कर रही है? நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ, ஆனபடினால நீ கவலைப்படாத. इसलिए तू चिंता मत நீ कर, வேதனைப்படாத. तू दुख मत उठा, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। அந்த வார்த்தையை சொல்லி அந்த சகோதரி ஆறுதல் படுத்தி கடந்து செல்கிறார். ऐसे कहकर उस बहन को तसल्ली दिया। फिर दूसरे बहन के पास गया, இரண்டாவது சகோதரிடத்துல வருகிறார். दूसरे बहन के पास गया அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், और उस बहन से देखकर कहा, மகளே கவலைப்படாதே. हे मेरी बेटी, तू चिंता मत कर। ஒரு வார்த்தை தான் சொன்ன. एक ही शब्द कहा, மகளே நீ கவலைப்படாத. ए बेटी तू चिंता मत कर। அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ऐसे कहकर चले गए। மூணாவது சகோதரிடத்துல வந்த तीसरा बहन के पास आया, அந்த சகோதரியை பார்த்தா उस बहन को देखा, ஒரே ஒரு பார்வை மாத்திரம் பார்த்து விட்டு அப்படியே திரும்பி போய் விட்டார். सिर्फ एक ही नजर देखा और चला गया। அப்ப அந்த சகோதரி நினைக்கிறாள், तब ये बहन ने सोचा, 3 பேரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். तीनों बहन रो रो कर प्रार्थना कर रहे थे। முதல் சகோதரிடத்துல போய் தோள் மேல கை வைத்து அழாத கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்தி கடந்து போகிறார். पहले बहन के कंधे में हाथ रखा और कहा कि तू चिंता मत कर, मैं तेरे संग हूँ, तू उदास मत हो, बोलकर तसल्ली दिया। இரண்டாவது சகோதரியை பார்த்து சொல்கிறார், மகளே நீ கவலைப்படாத. दूसरी बहन से केवल कहा कि हे मेरी बेटी, तू चिंता मत कर। மூன்றாவது சகோதரியை பார்க்கிறார், பார்த்து விட்டு அப்படியே போயிட்டார். लेकिन तीसरी बहन से कुछ बोला ही नहीं, केवल देखकर चला गया। கத்த சொன்னா, तब परमेश्वर ने कहा, நான் தோள் மேல கை வைத்து ஆறுதல் படுத்தி அவளை நான் கவலையை மாற்றின காரணம் அவள் ஒரு குழந்தை. मैंने पहले बहन के कंधे में हाथ रखकर उसको मैंने तसल्ली दिया क्योंकि वो अभी तक बालक है। இரண்டாவது சகோதரியை பார்த்து மகளே நீ கவலைப்படாதேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போனார். दूसरा बहन जो है उसको देखकर कहा, मेरी बेटी तू चिंता मत कर। அது கத்த சொல்லுகிறார், परमेश्वर ने कहा, அவர் விசுவாசி, वो एक विश्वासी है, ஆனா பூர்ணப்படாத விசுவாசி. लेकिन अभी तक पूर्ण नहीं हुई है। பூர்ணப்படாத விசுவாசி பார்த்து மகளே கவலைப்படாதேன்னு சொல்லுகிறார். जो पूर्ण नहीं हुआ है उस बहन को देखकर मैंने कहा, हे बेटी तू चिंता मत कर। மூன்றாவது சகோதரி அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டார். लेकिन तीसरी बहन को सिर्फ एक नजर उठाकर देखा और चला गया। அது மூன்றாவது சகோதரியை குறித்து கத்த சொன்னா, तीसरी बहन के बारे में परमेश्वर ने कहा, இவள் ஒரு ஆவிக்குரிய சகோதரி, वो एक आत्मिक बहन है, ஆவிக்குரிய சகோதரி. आत्मिक स्त्री है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு உண்டு. आज के दिन ऐसी कई लोगों के अंदर एक विचार है, சிலர் நினைப்பார்கள், कुछ लोग सोचते रहेंगे, சிஸ்டர் அவளிடத்தில் மணிக்கணக்காய் பேசுகிறார்கள், सिस्टर उनके पास कई घंटे प्रार्थना बातें करते हैं, நம்மட்ட வந்தா 4 வார்த்தை பேசுறாங்க. लेकिन हमारे पास केवल 4 बातें कहते हैं। சிலர் சொல்றாங்க நம்மள கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார்கள். कुछ लोग कहते हैं हमको तो देखते ही नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, ஆவிக்குரிய ஜீவித்தில் குழந்தையாய் இருப்பவரிடத்திலே கர்த்தர் நின்று பேசுகிறார். जो आत्मिक जीवन में अभी तक बालक है उनसे परमेश्वर खड़े रहकर बातें करता தோள் மேல है, கை வைத்து அவரை தைரியப்படுத்துகிறார். कंधे पर हाथ रखकर उनको टाढ़स बंधाता है। விசுவாசியாய் இருந்தாலும் பூரணப்படாத விசுவாசியிடே கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாத கவலைப்படாத. लेकिन जो विश्वासी तो है लेकिन अभी तक जो पूर्ण नहीं हुए हैं उनको देखकर परमेश्वर कहता है, हे मेरी बेटा बेटी तू चिंता मत कर। ஆவிக்குரிய விசுவாசிகள் ஆவிக்குரிய விசுவாசத்திலே தேறினவர்களை பார்க்கிற கர்த்தர் ஒரு பார்வை மாத்திரம் கொடுக்கிறார். लेकिन आत्मिक रीति से जो परिपूर्ण होकर पूरी तरह से आत्मिक में है वैसे भाई बहनों को केवल देखता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? परमेश्वर के लोग आज के दिन आप किस भीड़ में हो?
ஆத்துமாவிலே குழந்தையா இருக்கிறீர்களா? क्या आप आत्मा में अभी तक बालक हो? ஆத்துமாவிலே விசுவாசியா இருந்தாலும் பூர்ணமடையாத விசுவாசியா இருக்கிறீர்களா? क्या आत्मा में विश्वासी तो हो लेकिन अभी तक पूर्ण नहीं हुए हो? ஆத்துமாவிலே ஆவிக்குள்ள தேர்ன விசுவாசிகளா இருக்கிறீர்களா? या आत्मा में श्रेष्ठ विश्वासी बने हो? உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கிறது? आपकी प्राण किस प्रकार है? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் குழந்தையா இருக்க கூடாது. आप लोग बालक न बने रहे, நீங்கள் பூரணப்படாத விசுவாசியா இருக்க கூடாது. आप अभी तक पूर्ण न हुए विश्वासी न हो। ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்கள் பூர்ணமடைந்தவர்களாக இருக்க வேண்டும். आप आत्मिक जीवन में परिपूर्ण होना है। உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நினைத்து பாருங்கள். अपनी प्राण की चिंता कीजिए। கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை குணமாக்குவார். परमेश्वर आपकी प्राण को चंगा करेगा। கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுவார். परमेश्वर आपकी प्राण को संभालेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல ஆத்துமாவையும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். केवल आपकी शरीर को नहीं बल्कि प्राण की भी रक्षा करेगा। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग, நீங்கள் தயவு செய்து உங்கள் ஆத்துமாவை குணமாக்கி ஆயத்தப்பட வேண்டும். आप कृपया करके अपनी प्राण को चंगा करके तैयार कराना है। அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் इसलिए परमेश्वर आपको आशीष करने के लिए தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். हम सब यहोवा की ओर देखेंगे। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய இருதயத்திலே பின்மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. कई लोगों के मन पीछे हट रहा है, ஆத்துமாவிலே பின்மாற்றம் உண்டாகிறது. प्राण में पीछे हट रहे அந்த हैं। ஆத்துமா பின்மாற்றம் என்பது ஆத்துமாவிலே உருவாகிறது. पीछे हटना प्राण में हो रही அந்த है। பின்மாற்றம் என்பது ஆத்துமாவிலே உருவாகாதபடிக்கு प्राण में पीछे हटना न होते हुए கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறார். परमेश्वर आपकी प्राण की रक्षा करता है। இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பின்மாற்றம் உருவாகுமேயானால் आज के दिन भले आपके जीवन में पीछे हटे हुए हो, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, यहोवा की ओर देखकर बोलिए, ஆண்டவரே என் ஆத்துமா பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போய் விடக் கூடாது. हे परमेश्वर मेरा प्राण पीछे ना हट जाए। என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளு. मेरी प्राण की रक्षा என் कर। ஆத்துமாவை காத்துக்கொள்ளு. मेरी प्राण की रक्षा தேவனுடைய कर। பிள்ளைகள் ஒருவருக்காயிலும் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை உருவாக கூடாது. किसी के भी साथ ऐसी बेहाल अवस्था न हो। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முதிர்ந்த நிலைமையில் ஒரு சகோதரன் இருந்தார். आत्मिक जीवन में ज्येष्ठ व्यक्ति एक था। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முதிர்ந்த ஒரு அனுபவம். आत्मिक जीवन में एकदम इस श्रेष्ठ था। ஆவிக்குரிய மனுஷன் आत्मिक व्यक्ति, ஒரு நாளுடைய வாழ்க்கையில பிரச்சனை சோதனைகள் வந்தது. एक दिन उसके जीवन में बड़ी उदासपन और दुख அவருடைய आया। வாழ்க்கையில சோதனைகளும் பிரச்சனைகளும் ஒன்றன் பின்னாய் ஒன்றாய் வந்தபோது एक के बाद एक संकट और समस्या आने पर அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, उसके जीवन में एक उदास, அவருடைய உள்ளத்துல பெரிய துக்கம், उसके मन में बहुत बड़ा दुख, அவருடைய ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சு. उसका प्राण बहुत ही उदास हो அவர் गई। ஜெபிக்க மனமில்லை, उसे प्रार्थना करने की इच्छा नहीं வேத हुई, வாசிக்க மனமில்லை, पवित्र शास्त्र पढ़ने की इच्छा नहीं हुई, கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனார். परमेश्वर से दूर हो गया। நாட்கள் கடந்து போனது. दिन बीत गए, அவருடைய ஆத்துமாவுக்கு அவருடைய துக்கத்தை உண்டாக்குகிறது. उसका प्राण में दुख बढ़ने लगा। வாழ்க்கையில எவ்வளவோ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உன்னதமான நிலைமையில இருந்தேன். आत्मिक जीवन में मैं कितनी ज्येष्ठ था, இன்னைக்கு வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இல்ல. आज के दिन मेरे जीवन में प्रार्थना का अनुभव नहीं என் है, வாழ்க்கையில வேத வாசிப்பின் அனுபவம் இல்ல. मेरे जीवन में पवित्र शास्त्र पढ़ने का अनुभव नहीं है, எல்லாவற்றையும் இழந்து போனேனே. सब कुछ मैंने त्याग दिया। இனி கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பாரா? क्या अब भी परमेश्वर मुझे फिर से जिलाएगा? இனி கர்த்தரின் ஆத்துமாவை குணமாக்குவாரா? क्या आगे भी परमेश्वर मेरे प्राण को जिलाएगा? இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தரின் ஆத்துமாவை காப்பாற்றுவாரா? क्या ऐसी अवस्था में से परमेश्वर मुझे फिर से उठाएगा? கேள்விக்குறியோடு ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார். बड़े प्रश्न चिन्ह के साथ चलते जा रहा था। அவர் உள்ளத்துல ஜெபிக்கிறார். उसने अपने मन में प्रार्थना किया, கர்த்தாவே, हे यहोवा, நீர் என் ஆத்துமாவிலே ஏற்பட்ட பின்மாற்றத்தை மன்னித்து आप मेरे प्राण जो पीछे हट गया है मुझे क्षमा करोगे? என்னை நீர் மறுபடியும் புதுப்பிப்பீரானால் यदि तुम मुझे फिर से पुनरुत्थान करोगे, எனக்கு ஒரு அடையாளமாக मेरे लिए एक चिन्ह बताओ। இந்த ரோட்ல நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். मैं जिस रास्ते में चल रहा हूँ, எனக்கு இப்பொழுது ஒரு 5 ரூபாய் வேணும். आप भी मेरे लिए 5 रुपए की आवश्यक है। நீர் என் ஆத்துமாவில் ஏற்பட்ட பின்மாற்றத்தை மன்னித்து என்னை உயிர்ப்பிப்பீரானால் यदि आप मेरे प्राण में हुई पीछे हटना और सभी को क्षमा करते हो, என் பின்மாற்றத்தை நீக்கி என் ஆத்துமாவை நீர் காக்க முடியுமானால் यदि आप मेरे पीछे हटना को दूर कर सकते हो और मेरी प्राण की रक्षा कर सकते हो, எனக்கு அடையாளமாக ஒரு 5 ரூபாய் தர வேண்டும். मेरा
मेरा चिन्ह के रूप में मेरे लिए 5 रुपया दीजिए। உள்ளத்தின் ஆழத்துல வேதனையோடு ஜெபித்துக் கொண்டு கடந்து போகிறார். दिल की गहराई में बड़ी वेदना के साथ प्रार्थना करते गया। பின்னாடி ஒரு சகோதரன் வந்தார். पीछे से एक बहन आया, भाई आया। அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. वो उद्धार पाया हुआ एक विश्वासी था। அவருக்கு என்ன அது ஒண்ணு புரியாது. वो कुछ भी नहीं जानता था। ஆவியானவர் உள்ளத்துல ஏவுகிறார். पवित्र आत्मा जी ने उस भाई से बातें किया। உனக்கு முன்னாடி கடந்து போகிற அந்த சகோதரனை பார். तेरे आगे से जाने वाले उस भाई को देख। அந்த சகோதரனுடைய கையில ஒரு 5 ரூபாய் கொடு. उस भाई के हाथ में 5 रुपया दे। பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை ஏவுகிறார். पवित्र आत्मा जी मनुष्य को सुलझाने लगा। ஆவியானவர் ஏவினபடினாலே पवित्र आत्मा ने सुलझाने लगा, इसलिए பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து पवित्र आत्मा जी की बातों को सुनकर அந்த 5 ரூபாயை கொண்டு அந்த சகோதரனுடைய கையில கொடுத்தார். 5 रुपया ले जाकर उस भाई के हाथ में दिया। அந்த 5 ரூபாயை வாங்கி கொண்டு उस 5 रुपये को लेकर அந்த சகோதரன் தேம்பி தேம்பி அழுகிறார். वो भाई रोने बिलक बिलक कर रोने लगा। நடந்த சம்பவம் இவருக்கு தெரியாது. क्योंकि दूसरा भाई ये सारी बातें नहीं जानता था। சகோதரன் கேக்குறார், इस भाई ने पूछा, ஏன் அழுகிறீ? तुम क्यों रो रहे हो? 5 ரூபாய் உமக்கு கொடுத்தேன், நீ ஏன் அழுகிறீ? मैंने तुमको 5 रुपया दिया, तुम क्यों रो रहे हो? சகோதரன் சொன்னார், तब उस भाई ने कहा, ஒரு நாள் என் ஆத்துமா உன்னதத்திலே இருந்தது. एक दिन ऐसा था कि मैं अपने प्राण में ज्येष्ठ था। என் ஆத்துமா ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. मेरा प्राण एक तारे के समान चमक रहा था। என் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருந்தது. मेरा प्राण जी रहा था। நாட்கள் கடந்து போகும்போது लेकिन दिन बीतते बीतते என் ஆத்துமாவில் ஒரு பின்மாற்றம் உண்டாயிற்று. मेरा प्राण पीछे हटते गया। இது நிமித்தமா என் வாழ்க்கையில் எல்லா கிருபையும் நான் இழந்து போனேன். जिसके कारण मेरे जीवन के सारे अनुग्रह मैंने खो दिया। இனி கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க மாட்டாரோ? क्या मुझे और भी परमेश्वर जिलाएगा? என் ஆத்துமா நரகத்துக்கு போய் விடுமோ? क्या मेरा प्राण अधोलोक में चला जाएगा? ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீர் காப்பீரானால் हे परमेश्वर, यदि मेरी प्राण की आप रक्षा करोगे, எனக்கு அடையாளமாய் ஒரு 5 ரூபாய் தர வேண்டும். मेरे लिए एक चिन्ह रूप में मुझे 5 रुपये दे। என் உள்ளத்திலே நான் ஜெபித்தேன். मैं केवल मन में प्रार्थना कर रहा கர்த்தர் என் था। ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने मेरी प्रार्थना सुना। கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். आपके भी मन में परमेश्वर ने एक सुलझाना ஆவியானுடைய दिया। ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் 5 ரூபாய் தந்தீர்கள். पवित्र आत्मा की बात मानकर आपने मुझे 5 रुपया दिया। என் ஆத்துமாவை கர்த்தர் காப்பார் என்கிற முழு நிச்சயம் எனக்குள்ள வந்திருக்கிறது. मेरे प्राण की परमेश्वर रक्षा करेगा, इसे पूर्ण निश्चयता मैंने पा लिया। தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஆத்துமா பின்மாற்றத்திலே போய் இருக்குமேயானால் यदि आपकी प्राण भी पीछे हटा हुआ हो, உங்கள் ஆத்துமாவை காக்க வல்லமை உள்ளவர் கர்த்தர். आपकी प्राण की रक्षा करने वाला हमारा सामर्थी परमेश्वर है। தேவனுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடுவே. परमेश्वर के सम्मुख में घुटने में आइए। எல்லாரும் முழங்கால் படியிடுவே. सब कोई घुटने में आइए। ஆண்டவரே, என் ஆத்துமாவை குணமாக்கு. हे प्रभु, मेरे प्राण को चंगा என் कर। ஆத்துமாவை நீர் காப்பீராக. हे प्रभु, मेरे प्राण की रक्षा என் कर। சரீரத்தை மாத்திரமல்ல, केवल मेरे शरीर को என் नहीं, ஆத்துமாவை நீர் காக்க வேண்டும். मेरे प्राण की भी रक्षा என் कर। ஆத்துமா வாழ வேண்டும். मेरा प्राण जीने दो। எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்க. सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना கர்த்தருடைய कीजिए। சமூகத்தில் உங்கள் கூக்குரலின் சத்தம் கேட்கட்டும். परमेश्वर के सम्मुख में आपकी पुकार की आवाज सुनने दो। உங்கள் ஆத்துமா குணமாக்கப்படட்டும். आपका प्राण चंगा होने दो। வேத வாசிக்க முடியாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவில் ஒரு பின்மாற்றம் உண்டாயிருக்குமேயானால் यदि पवित्र शास्त्र अध्ययन न करते हुए आपके जीवन में प्राण में पीछे हट गए हो, ஜெபிக்க முடியாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவில் ஒரு பின்மாற்றம் உண்டாயிருக்குமேயானால் यदि प्रार्थना नहीं कर पाते हो, आपका प्राण पीछे हट गया हो, சோதனையை கண்டு சூழ்நிலையை கண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வு உண்டாயிருக்குமேயானால் यदि परिस्थिति को देखकर आपका मन उदास हुआ हो, விடுவிக்க வல்லமை உள்ள கர்த்தரை நோக்கி பாருங்க. छुड़ाने वाला परमेश्वर की ओर अपनी आंखें उठाओ। காப்பாற்ற வல்லமை உள்ள கர்த்தரை நோக்கி பாருங்க. रक्षा करने वाली परमेश्वर की ओर अपनी आंखें उठाओ। தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்காவிட்டால் மனுஷனால் ஒன்று செய்ய முடியாது. यदि परमेश्वर तेरे प्राण की रक्षा न करे तो तुम खुद नहीं रक्षा कर सकते हो। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த வேத வாசிப்பின் ஜீவியம் எங்கே? उद्धार पाया हुआ शुरुआत में जो प्रार्थना पवित्र शास्त्र पढ़ते थे, वह अनुभव कहाँ गया? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த ஜெப ஜீவியம் எங்கே? उद्धार पाए हुए शुरुआत में जो प्रार्थना का अनुभव था, वह कहाँ गया? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த தேவ அன்பு எங்கே? उद्धार पाए हुए शुरुआत में जो परमेश्वर के प्रति प्रेम था, वह प्रेम कहाँ गया? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த நற்கிரியைகள் எங்கே? उद्धार पाए हुए शुरुआत में जो भलाई करते थे, वह भलाई कहाँ गया? தேவனுடைய பிள்ளை, உன் ஆத்துமா எந்த விதத்திலே சோர்ந்து இருக்கிறது? तुम्हारी प्राण किस रीति से शोकित है? எந்த விதத்திலே மரித்து போய் இருக்கிறது? किस रीति से तुम्हारी प्राण मरा हुआ है? எந்த விதத்திலே பின்வாங்கி போய் இருக்கிறது? किस कारण से तुम्हारा प्राण पीछे हट गया है? கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து கேளுங்க. परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर बोलिए, கர்த்தாவே, என் ஆதி நிலைமைக்கு என்னை திரும்ப கொண்டு வாரு. यहोवा, मुझे प्राचीन अनुभव में ले आ। என்னை ஆதி நிலைமைக்கு திரும்ப கொண்டு வாரு. मुझे
प्राचीन अनुभव में ले आ, ஆதி அன்பு எனக்குள்ளே வரட்டு, मेरे अंदर आदि प्रेम उंडेल दिया என் जाए, ஆத்துமா வாழட்டு, मेरा प्राण जीने दो, என் இருதய கண்களை நீ திறந்தருளு, मेरे मन की आंखें खोल दो, என்னுடைய பின்மாற்றங்களை மன்னியு. सारा पीछे हटना क्षमा करो। தேவனுடைய பிள்ளை, உன் உள்ளத்திலே இப்படிப்பட்ட உணர்வு இருக்குமேயானால், यदि तुम्हारे मन में इस प्रकार की एक विवेकता हो, அந்த உணர்வோடு கூட நீ ஜெபிப்பேயானால், यदि तुम उस विवेकता के साथ प्रार्थना करोगे, கர்த்தர் அடையாளத்தோடு அது உன்னை நிரூபிப்பார். परमेश्वर चिन्ह के साथ तुझे बताएगा। கிதியோனுக்கு அடையாளத்தை காண்பித்தவர், गिदोन को चिन्ह दिखाया हुआ परमेश्वर, பின்வாங்கி போன அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பித்தவர். पीछे हटा हुआ उस व्यक्ति को चिन्ह दिखाया हुआ परमेश्वर, இன்றைக்கு உன் ஆத்துமாவிலே ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். आज के दिन तुम्हारे प्राण में भी परमेश्वर चिन्ह दिखाएगा। கர்த்தர் தம்முடைய அதிசய கிரியைகளை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். परमेश्वर तुम्हारे जीवन में अपने अद्भुत क्रियाओं को प्रकट करेगा। உன் ஆத்துமா வாழட்டு, तुम्हारा प्राण जीने दो, உன் ஆத்துமா வாழட்டு. तुम्हारा प्राण जीवित रहे। சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறேன், शरीर को मुख्यत्व देने से बढ़कर ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. प्राण को मुख्यत्व दीजिए। கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். परमेश्वर आपको सारी बुराई से दूर रखेगा। கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். परमेश्वर आपकी प्राण की रक्षा करेगा। ஆத்துமாவுல என்ன இருக்கிறது? आपकी प्राण में क्या है? ஆத்துமாவுல வியாதி இருக்கிறதா? क्या आपकी प्राण में बीमारी है? ஆத்துமாவுல சோர்வு இருக்கிறதா? क्या आपकी प्राण में आप दुख है? ஆத்துமா வியாதி பிடித்து போய் இருக்கிறதா? क्या आपकी प्राण में बीमारी है? ஆத்துமாவுல பின்மாற்றம் உண்டாய் இருக்கிறதா? क्या आपकी प्राण पीछे हट गया தேவ है? சமூகத்தில் வந்திருக்க உங்களை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर के सम्मुख में आए हुए आपको परमेश्वर देख रहा கர்த்தர் உங்களை है, பார்க்கிறார். आप ही को देख रहा है। கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். स्वर्ग के परमेश्वर स्वर्ग में है, அங்கே இருந்து தாழ மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிறார். वहां बैठकर नीचे मनुष्य के पुत्र को देखता है। கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். परमेश्वर तेरी प्राण की रक्षा करेगा। அவருடைய சமூகத்தில் கேளுங்க. परमेश्वर के सम्मुख में मांगिए, கர்த்தாவே, என் ஆத்துமாவை காத்தருளு. यहोवा मेरी प्राण की रक्षा என் कर, ஆத்துமாவை நீர் குணமாக்கு. मेरी प्राण को चंगा என் कर, மனக்கண்களை நீர் திறந்தருளு. मेरे मन की आंखें खोल दे, நற்கிரிகளை செய்ய என் கரங்களை நீர் திறந்தருளு. भलाई करने के लिए मेरे हाथों को खोल दे, மரித்து போன என் ஆத்துமாவை நீர் உயிர்ப்பியு. मरा हुआ मेरे प्राण को जिला दे, பின்வாங்கி போன என் ஆத்துமாவை நீர் உணர்வடைய பண்ணு. पीछे हटा हुआ प्राण को फिर से जिला दे। ஆதி அன்பு எனக்கு வேணும் ஐயா. आदि प्रेम मुझसे भर दे, ஆதி அன்பு எனக்கு வேணும். आदि प्रेम से मुझे भर दे, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கணும். मेरा जीवन दूसरे के लिए नमूना बने, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கணும். मेरा जीवन दूसरों के लिए नमूना बने, என் வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு 10 பேர் உம்மிடத்திலே கடந்து வரணும். मेरा वस्त्र के किनारों को पकड़ते हुए 10 लोग तुम्हारे पास आए। ஆதி நிலைமையை திரும்புங்கள். प्राचीन अनुभव में फिर से मुड़कर ஆதி आइए, நிலைமைக்கு திரும்புங்கள். प्राचीन अनुभव में फिर से मुड़कर आइए। கர்த்தர் உங்களை ஆதி நிலைமைக்கு திருப்பி கொண்டு வருவாராக. परमेश्वर आपको प्राचीन अनुभव में ले आए। எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். सब कोई अपने आंखें बंद करके प्रार्थना करेंगे। கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆத்துமாவை ஆராய்ந்து பாருங்க. परमेश्वर के सम्मुख में अपने प्राण को जांच कर देखिए। கர்த்தர் உங்களை குணமாக்குவார். परमेश्वर आपको चंगा करेगा। கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर आपको कभी नहीं छोड़ेगा। ஆவியானவர் உணர்த்துற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். पवित्र आत्मा जी जो आपसे कहता है उसी के आज्ञा வாயை पालन करो। திறந்து அர்ப்பணியுங்கள். अपना मुंह खोलकर समर्पण कीजिए, வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். अपना मुंह खोलकर समर्पण कीजिए। தேவனுடைய பிள்ளை உன் வாயின் அறிக்கையை கர்த்தர் காண்கிறார். आपकी मुंह की कबीली को परमेश्वर देख रहा है, உன் வாயின் அறிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். आपकी मुंह की कबीली को परमेश्वर देख रहा எல்லா है। பின்மாற்றங்கள் விலகி போகட்டும். सारा पीछा हटना दूर हो जाए, எல்லா பின்மாற்றங்கள் விலகி போகட்டும். सारा पीछा हटना दूर हो जाए, எல்லா சூடுண்ட மனசாட்சிகள் மாறட்டும். सारा चले विचार दूर हो जाए, உணர்வுள்ள மனசாட்சியை கட்டளையிட்டு கொடுப்பீராக. विवेकित मन हर एक को दे, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியாதபடிக்கு அடைபட்டிருக்க கண்கள் திறப்பதாக. पवित्र शास्त्र की विशेषता को न जानने से बंद पड़ी हुई आंखें खुल जाए, ஆத்துமாவிலே மரித்து போனவர்களை கர்த்தர் நீ உயிர்ப்பிப்பீராக. प्राण में बर्रे वो को जिला दे, ஆத்துமா வாழட்டும். प्राण जीने दो, ஆத்துமா வாழட்டும். प्राण जीवित रहे। வாய் திறந்து ஜெபியுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए, வாய் திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना कीजिए। பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபத்தை நடத்துவாராக. पवित्र आत्मा जी आपको प्रार्थना में भर दे। ஹalleluya 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 glory உமக்கு நன்றி ஹalleluya வல்லவரே உமக்கு நன்றி 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 ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி ஹalleluya ஹalleluya இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறவரே இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறவரே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆத்துமாவை காக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஹalleluya ஹalleluya எல்லாரும் மனஸ்தாபத்தோடு
அந்த ஆயக்காரனை போல கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி கடந்து போவார். ஹalleluya ஹalleluya. உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க பண்ணி கர்த்தர் உங்களை கடந்து போக செய்வார். ஹalleluya ஹalleluya. உங்கள் ஆத்துமாவிலே இருக்கிற மாம்ச கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். दूर करेगा. நன்றிநாதா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய மகிமை மத்தியில வெளியரங்கமாகட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமை மத்தியில வெளியரங்கமாகட்டும் ஐயா. glory உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி நாதா. glory சலவரவலவ ரிவலரவ ஷலவரவ தூரவரவ glory கப்பலரவ ஷலவரவ தூரவரவ ஜீவனோபகம शबकंदरी देखंदर गौरी कतरमदी ओ देद शलरी बालर शलवरवरवरव गौरी गौरी आमेन 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 எல்லார் கரங்களை தட்டி எல்லார் கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை குணமாக்குவார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை குணமாக்குவார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுவார். glory உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா பரமேஸ்வர் की स्तुति हो स्तुति हो स्तुति हो हालेलुया हालेलुया हालेलुया. छुटकारा देने वाले परमेश्वर धन्यवाद हो. छुटकारा देने वाले परमेश्वर को धन्यवाद हो. जीवन देने वाले परमेश्वर को धन्यवाद हो. सारे उदासपन को दूर कर देने वाले परमेश्वर को धन्यवाद धन्यवाद धन्यवाद. मन की आंखें खोल देने वाले परमेश्वर को धन्यवाद हो. हालेलुया हालेलुया. धन्यवाद प्रभु जी धन्यवाद प्रभु जी. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். धन्यवाद. हम सब खड़े हो जाएंगे. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்ல
அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। உம்முடைய வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளும். आपके वचन के अनुसार प्रभु जी आप हर एक के शरीर को और प्राण की रक्षा कीजिए। ஆத்துமாவிலே வந்திருக்க நோய் என்ன, प्राण में कौन सी बीमारी हुई है, ஆத்துமாவிலே வந்திருக்க பின்மாற்றம் என்ன, प्राण में किस प्रकार से पीछे हट गए हैं, ஆத்துமாவிலே வந்திருக்கிற சோர்வு என்ன, प्राण में क्यों उदास हो गए हैं। நம்முடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து इसे अपने आप को जांच कर देखते हुए சமூகத்திலே மனம் திரும்பும் போது अपने सम्मुख में मन फिराते समय பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நிர்குணமாக்கு, परमेश्वर के लोगों की प्राण को आप जिला ஆத்துமாவை दीजिए। சுத்திகரி, प्राण में शुद्धता होने दो, ஆத்துமாவை உயிர்ப்பி, प्राण को जिला दीजिए, ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். प्राण की रक्षा कीजिए। ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். प्रभु जी आपके नाम की महिमा के लिए दान दिए हुए हर एक हाथ की कमाई को आप आशीष कीजिए। இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வியாபார தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். आपके बच्चे की परिवार और जो भी हाथ की कमाई काम धंधा सब आशीष पाने दो। ஆண்டவரே இந்த அசோக்குமார் சகோன் மனைவியை உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். प्रभु जी अशोक कुमार भाई के पत्नी को परमेश्वर इस समय हम स्मरण करते हैं। प्रभु जी சகோதரியை நீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. उस बहन को प्रभु जी आप तसल्ली दीजिए। மனுஷனுடைய வார்த்தை மனுஷர்களை ஆறுதல் படுத்த முடியாது. किसी इंसान की बातें किसी इंसान को तसल्ली नहीं दे எங்களுக்கு सकता। வருகிற சகல உபத்திரவங்களிலும் हमारे सारे उपद्रव में நீரே எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறபடினாலே प्रभु जी आप ही हमारे लिए तसल्ली हो, इसलिए ஆறுதலின் தேவன் உம்முடைய மகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. तसल्ली देने वाला परमेश्वर अपनी बहन को तसल्ली दे। प्रभु பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்து நீர் வழி நடத்து. बच्चों का पिता बनकर आप चलाइए। प्रभु जी ஆண்டவரே வருகிற நாட்களிலே இந்த ராபோஜன ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். आने वाले दिनों की इस प्रभु भोजन की आराधना को परमेश्वर आप आशीष कीजिए। விசுவாச மக்களை நீர் தகுதிப்படுத்து. विश्वासी लोगों को आप तैयार कर दीजिए। சரீரத்தில் மாத்திரமல்ல ஆத்துமாவில் நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குவோம். केवल शरीर में ही नहीं बल्कि प्राण में भी आप जिलाकर चंगा कीजिए। தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।